தேவ சமூகத்திலே நாம் கூடி வந்து ஒவ்வொரு குடும்பங்களின் வழியாக தேவன் நமக்கு கற்றுத்தருகிற, நம்மை உணர்த்துகிற காரியங்களை நாம் உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க தேவன் இந்த தவச காலங்களை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார். அவைகளை நீங்கள் சரியாய் பயன்படுத்துவதை எண்ணி ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். நாம் இதுவரை எத்தனை குடும்பங்களை நாம் சந்தித்திருக்கிறோம்? 15 குடும்பங்களை நாம் சந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு 16வது குடும்பத்தை நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். யாரை குறித்து பேசுவது, எதை குறித்து பேசுவது என்று சொல்லி வாசித்த ஒரு வேத பகுதியை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவர்களிடத்தில் பேசினார். இப்ப யாருடைய குடும்பத்தை குறித்து நான் பேச போகிறேன்? பிலாத்துடைய மனைவி. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், இது எப்படி என்று சொல்லி. நானும் சற்று ஆராய்ந்து பார்த்தேன். அப்பொழுது நான் யோசித்து பார்த்த ஒரு காரியம், இந்த வேத வசனத்தை நான் அறிந்த பொழுது, இதை வாசித்து தியானிக்கிற பொழுது என்னுடைய உள்ளத்திலே தோன்றின ஒரு காரியம், ஒரே ஒரு வசனம் மாத்திரம்தான் பிலாத்துடைய மனைவியை குறித்திருக்கிறது. ஆனால் வேத புத்தகத்தில் இந்த வார்த்தைகளை நாம் உதறிவிட்டு நாம் கடந்து போக முடியாது. இதன் வழியாக தேவன் ஏதோ ஒரு சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க நமக்கு விரும்புகின்றார். இந்த பகுதியை பார்க்கிற பொழுது அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை. இந்த குடும்பம் சொன்ன காரியம், இயேசுவை அறிந்த ஒரு குடும்பம், இயேசுவை அறிந்து உதவி செய்ய நினைத்த ஒரு குடும்பம். நான் ஒருத்தர் வைத்திருக்கிற தலைப்பு என்னங்க? இயேசுவை அறிந்த ஒரு குடும்பம், உதவி செய்ய நினைத்த ஒரு குடும்பம். ஆனா மனப்பூர்வமாய் அவர்கள் உதவி செய்தார்களா என்பதுதான் ஒரு என்னங்க நமக்கு இன்றைக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் குடும்பங்களை மையமாக வைத்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறபடியாலே இந்த குடும்பத்தை நம்முடைய குடும்பத்தினுடைய பார்வையிலே நாம் சிந்திக்க ஆயத்தப்படுகிறேன். பிலாத்துடைய மனைவியுடைய அந்த செயலை குறித்து உங்களோடு நான் இன்றைக்கு 3 குறிப்புகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசுவை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம், நல்லதுதான். இயேசுவை அறிந்து கொண்ட நீங்கள் நானும் இயேசுவை போல மாறி இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம், இல்லையா? இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த குடும்பத்தை நாம் பார்க்கிற பொழுது இயேசுவை நன்றாய் அறிந்தது, உதவ முடியும் சொல்லுது. ஆனாலும் கடைசியில் இருந்தங்க கைகளை இருந்தாங்க கழுவி அவர்கள் என்ன செய்தாங்க? ஒப்புக்கொண்டாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் இந்த பிலாத்துவை குறித்து சில குறிப்புகளை சொல்கிறார். பிழை என்கிற வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார், பிலாத்துவை பற்றி சொல்லுகிற பொழுது, பிலாத்து கைகளை கழுவினான், உண்மைதான், நமக்கு தெரியும். ஆனால் மற்ற குறிப்புகள் அவ்வளவாக இல்லை என்று சொன்னாலும் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த பிலாத்தை குறித்து 3 காரியத்தை சொல்கிறார்கள். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், கொலை செய்வதிலே வல்லவன். நல்லா கவனமாக படிங்க. என்னது வரலாற்று குறிப்புகள்? வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார்கள் கொலை, அது மாத்திரமல்லாமல் கொள்ளை, 3வதாக பார்க்கிற பொழுது கற்பழிப்பு ஆகியவற்றிலே வல்லவன். வரலாற்று நிகழ்வுகள் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த பிலாத்து சாதாரணமானவன் அல்ல, இவன் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு ஆகியவற்றிலே கை வந்தவன். யோசிபஸ் என்கிற ஒரு அழகான ஒரு வரலாற்று ஆசிரியர் இருக்கிறார். அந்த வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், யூதர்கள் சிலைகளை விரும்பாதவர்கள். அதனால்தான் ரோம அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேரரசுடைய உருவத்தை யூதியாவுக்குள்ளே என்ன செய்ய மாட்டாங்க? கொண்டு வருவது கிடையாது. நல்ல கவனமாக படிங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஆனால் பிலாத்து பதவி ஏற்ற உடனேயே ரகசியமாய் இந்த உருவங்களை எல்லாம் என்ன செய்றாங்க? கொண்டு வந்தவன். நல்ல கவனமாக படிங்க. உருவங்களை உள்ள கொண்டு வந்தவன் யாருங்க? இந்த பிலாத்து. அது மாத்திரமல்லாமல் அந்த பிலாத்துடைய காலத்திலே ஒரு காலமாய் வெட்டப்பட்டது. அதை வெட்டுவதற்கு ஆலயத்துடைய பணத்தை பயன்படுத்த நினைத்து திட்டமிட்ட பொழுது யூத மக்கள் அதை என்ன செய்தாங்க? எதிர்த்தார்கள். இந்த பிலாத்து சும்மா சாதாரண ஒரு மனிதன் அல்ல. பிரியமானவர்களே, ஒரு திட்டத்தை அவன் செய்து
இன்னொன்று சொல்லுகிற பொழுது இவங்க யோசிப்பசும் அந்த பேலி அப்படின்ற வரலாற்று ஆசிரியர்களை குறித்த சில விஷயங்கள் சொல்றாங்க. ஒன்று என்னன்னா, இவனை குறித்து சொல்லுகிற குறிப்புகளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவன் வணங்கா தன்மையுடையவன். என்னதுங்க சொல்லுங்க? வணங்கா தன்மையுடையவன். நம்ம இஸ்ரவேல் மக்களை போல என்ன செய்வாங்க? வணங்கா கழுத்துள்ளவன் என்று சொன்னது போல வணங்கா தன்மையுடையவன். இரண்டாவது, இவனை குறித்து சொல்லுகிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இவன் கொடூரமானவன். மூணாவது சொல்றாங்க முரட்டு தன்மை உடையவன். யாருங்க? நல்லா யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு நான் யோசித்து பார்த்தேன், இப்படிப்பட்ட ஒரு மனிதனோடு கூட நான் பிலாத்துடைய மனைவியை நான் பார்த்தேன். இந்த ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இப்படிப்பட்ட ஒரு தன்மையுள்ள ஒரு மனிதனோடு கூட வாழ்வது என்பது என்னதுங்க? சற்று கடினமான ஒன்றுதான். பிரியமானவர்களே, இதை இன்னைக்கு நம்ம அது மாத்திரம் இல்லாமல் வேதவர் அவனை குறித்து சொல்லுகிறாங்க, அவன் கொள்ளைக்காரன் என்று சொல்லுகிறார்கள். அடிச்சவரியாக கடைசியாக ஒரு குறிப்பு சொல்லுகிறது, பல நீதிமான்களை கொன்றவன். எத்தனை காரியம் சொல்லியிருக்கிறவங்களுக்கு? வணங்கா தன்மையுடையவன், இரண்டாவது கொடூரமானவன், மூணாவது முரட்டு தன்மையுடையவன், நாலாவது கொள்ளைக்காரன், ஐந்தாவது இருந்துங்க பல நீதிமான்களை. இந்த பிலாத்துடைய மனைவி பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இவருடைய பெயர் வரலாற்று புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றா? கிளாதியா புரோக்யூலா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பேருங்க? கிளாதியா. கிளாதியா என்கிற ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. புரோக்யூலா என்கிற வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பிலாத்துடைய மனைவி யார் என்று சொன்னால் அவள் உயர் குலத்திலே பிறந்தவள். இவளை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் இவள் மெய்யான கடவுளை அறிய விரும்பினவள். அதனால தான் இயேசுவை குறித்து இங்கே பேசுகிற அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது இவர் என்னுடைய உள்ள அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, இவள் மெய்யான கடவுளை குறித்து என்ன செய்றாங்க? அறிந்து கொள்ள முற்பட்டு கொண்டிருந்தால் அப்படி முற்படுகிற பொழுதுதான் ஆண்டவருடைய தரிசனம் அவளுக்கு கிடைத்தது என்று சொல்கிறார். புரியுதுங்களா? பிற்பாடு வரலாற்று குறிப்புகள் சொல்லுகிறது, இவள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவள் கிறிஸ்துவளாய் மாறினாள் என்று சொல்லப்படுகிறது. பிலாத்துடைய குடும்பத்திலிருந்து 3 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக பார்க்கிறவர்கள், இந்த பெண் எப்படிப்பட்டவள் என்று சொன்னார், சமாளிக்கிற ஆற்றல் உடையவள். முதல் குறிப்பு என்னங்க? சமாளிக்கிற ஒரு ஆற்றல் உடையவள். இன்னைக்கு குடும்பத்தில் ரொம்ப அவசியமானது தெரியுமா? எதுங்க? ஒரு கணவன் மனைவி ஒரு குடும்பத்திலே இன்றைக்கு நமக்கு அவசியமானது என்னவென்று சொன்னால், முதல் குறிப்பு எங்களுக்கு என்ன சொல்லுகிறீங்க? எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலைகளை சமாளிக்கிற ஒரு திறன் இன்றைக்கு குடும்பத்துக்கு என்னதுங்க? மிக மிக அவசியம். ஆனா இன்னைக்கு குடும்பத்துல அது என்ன? சில நேரங்களில் பார்க்கிற பொழுது சமாளிக்க முடியாமல் தவிக்கிற எத்தனைய குடும்பங்கள் இன்றைக்கு இருக்கிறது. ஆனா இன்றைக்கு இந்த பிலாத்துடைய மனைவி குடும்பத்தை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது சமாளிக்கும் ஆற்றல் உடையவர்கள். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, பிலாத்தும் என்ன பண்ணுவாங்க? அப்படியே அங்க சமாளிக்கிற ஒரு விஷயத்தை நீங்க பார்க்க முடியும். இயேசுவையும் என்ன செய்றாங்க? விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைப்பதற்கு முயற்சி செய்வார். அதே வேளைகளில் மக்களையும் என்ன செய்வாங்க? அங்கே எப்படியாவது சமாளித்து விடலாம் என்று சொல்லி. ஆனால் இங்கே நான் பிலாத்துவை குறித்து குறிப்பிடவில்லை. ஏன் என்று சொன்னால், நல்ல கவனமாக படிங்க. இந்த பிலாத்து யாருங்க? அவள் ஒரு தேசாதிபதி. நல்ல கவனமாக படிங்க. இவள் உயர் குடியிலே பிறந்தவள். இவளை குறித்து வேதவசனம் இதை குறித்து சொல்லப்படுது, கல்வி செல்வாக்கு உடையவள். நல்ல கவனமாக படிங்க. இந்த பிலாத்து தேசாதிபதியாக யூதேயாவிற்கு அனுப்பப்பட்டான் அல்லவா? நீங்க வாசத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவன் யூதேயா தேசத்திற்கு அனுப்பப்பட்டதுக்கு காரணம் யாரு சொன்னா, இவனுடைய மனைவியினுடைய செல்வாக்கு, இவள் மனைவியுடைய கல்வி, மனைவியுடைய அந்த செல்வங்கள் உடையவளாக இருந்ததுனாலே அவளுடைய செல்வாக்கிலே என்ன பண்ணாங்க? இவள் இந்த யூதேய தேசத்திற்கு இந்த பிலாத்து அனுப்பப்பட்டான். நான் அந்த ஒரு வசனமா இருக்கிறதுனால தான் சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிரியமானவர்களே, நீங்க ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த கப்பல் மாலுமி பார்த்தீங்கன்னா, கப்பலில் போகும்போது என்ன செய்யக்கூடாதுங்க? தங்களுடைய மனைவியை கப்பலுக்குள்ள என்ன செய்யக்கூடாதுங்க? கூப்பிட்டு கொண்டு போகக்கூடாது. நல்ல கவனமாக கவனிங்க. மாலுமிகள், கப்பலுடைய மாலுமி எப்படி தங்களுடைய மனைவிகளை கப்பலில் கொண்டு போகக்கூடாது என்று சட்டம் இருந்ததோ அதுபோல தேசாதிபதிகளும்
இவளுடைய சாமர்த்தியத்தினாலே அவள் யாரோடு கூட தங்கியிருந்தாலும், சொல்லுங்க, யாரோடு கூட தங்கியிருந்தாலும் யூதேயாவிலே தேசாதிபதியாக ஆளுகை செய்து கொண்டிருந்த யாரு கூடங்க? பிலாத்தோடு கூட இருந்தான். அதை நான் சொல்றேன். நான் அந்த சட்டத்தையே என்ன செய்கிறாங்க? அவள் மாற்றி அவள் எளிதாக சாமர்த்தியமாக அவள் அங்கே யூதேய தேசத்திலே அவள் பிலாத்தோடு கூட தங்கியிருந்தாள் என்று சொல்லுகிறார்கள். அதனால தான் நான் இன்னைக்கு இந்த குடும்பத்தை நான் வாசத்து பார்க்கிற பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு விஷயம், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலும் என்னதுங்க சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் யாருக்கு இருந்ததுங்க? இந்த பிலாத்துடைய மனைவிக்கு இருந்தது. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு இந்த உலகத்துல பெண்களுக்கு அவசியம். இந்த குடும்பத்தில் என்ன செய்கிறீங்க? நன்றாய் நடக்க வேண்டும் என்று சொன்னா எல்லாவற்றையும் சமாளிக்கிற ஒரு திறமை நமக்கு என்னதுங்க ரொம்ப அவசியம் என்பதை இந்த பிலாத்துடைய மனைவி நமக்கு என்ன செய்கிறாங்க? நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு குடும்பத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அதை சமாளிக்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? காரணம் என்ன? பிரச்சனைகளை என்னதுங்க சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு இந்த குடும்பத்தின் வழியாக நான் பார்க்கிற பார்வை அதுதான். பிரியமானவர்களே, ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவருக்கும் தலைவிக்கு என்ன செய்யுங்க? இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எப்படி கையாள வேண்டும், அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்கிற ஒரு குணம் நமக்கு அவசியம். இரண்டாவதாக இந்த குடும்பத்தின் வழியாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், மத்திய 27:19 வாசிக்க பார்க்கலாம். அவன் நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது அவர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். நல்ல கவனமாக இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறார். நான் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், முதலாவது என்னதுங்க? சமாளிக்கும் திறமை உடையவன். இரண்டாவது நல்ல சமயத்தில் என்னதுங்க? சமயத்தில் ஏற்ற சமயத்திலே எச்சரித்தவன். இரண்டாவது வார்த்தை என்னதுங்க? நல்ல கவனமாக கவனிங்க. ஒரு பெண்ணுக்கு அவசியம் சமாளிக்கிற திறமை மாத்திரம் இருந்தால் போதாது. நல்ல கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஏற்ற சமயத்திலே தன்னுடைய கணவனுக்கு என்ன செய்தாங்க? அவள் எச்சரித்தாள். கணவன்மார்கள் தவறு செய்கிற பொழுது, தடுமாறுகிற பொழுது என்னதுங்க? நல்ல ஆலோசனைகளை சொல்ல வேண்டியது யாருடைய கடமைங்க? சொல்லுங்க, மனைவியுடைய கடமை. ஏற்ற நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சூழ்நிலைகளை புரிந்து, சூழ்நிலைகளை உணர்ந்து என்ன செய்யுங்க? ஏற்ற சமயத்திலே சொல்ல வேண்டும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏற்ற சமயம் இருங்க. சொல்ல பார்க்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கணவன் வெளியில போயிட்டு ரொம்ப பிரச்சனையோடு கூட வந்து கொண்டு இருப்பாரு. வந்த உடனே நம்ம என்ன செய்யணுங்க? சொல்லுங்க, உள்ள அவருக்கு வாசல்ல வெளியில தான் நிற்பாரு. உள்ள கூட ஒரு காலை எடுத்து வைத்திருக்க மாட்டார். உடனே எல்லாத்தையும் என்ன சொல்லணுங்க? நம்ம செய்யணும் நம்ம நினைப்போம். அது ரொம்ப ஆபத்துல போய் முடியும். நல்லா கவனமாக கவனிங்க. அவர் ஏற்கனவே பிரச்சனையில வருவாரு. ஆனா உள்ளே வருகிறதற்கு முன்பதாகவே ஆலோசனை சொல்லுகிறேன் என்று சொல்லி நினைத்தால் எங்க போய் முடியுங்க? பிரச்சனை தான் முடியும். ஆனா இங்க இடத்துல பார்க்கிற பொழுது, இங்கே பிலாத்துடைய மனைவி குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இரண்டாவது வார்த்தை என்ன தெரியுமா? ஏற்ற சமயத்தில் என்ன செய்கிறாங்க? தன்னுடைய கணவனை எச்சரித்தவள். ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப அவசியம் என்ன தெரியுமா? ஏற்ற நேரத்தில் என்ன செய்யுங்க? ஆலோசனை சொல்றோம். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன செய்வாங்க? சொல்லுங்க. இன்னைக்கு குடும்பத்துல நிறைய நேரங்களில் கணவன் என்ன செய்வாங்க தெரியுமா? மனைவி சொல்லுகிற ஆலோசனைகளை என்ன செய்கிறது கிடையாதுங்க. பல நேரங்களிலே ஏற்றுக்கொள்வதில்லை. அதே போல மனைவி சொல்லுகிற ஆலோசனை ஏற்றுக்கொள்வதில்லை போல கணவன் சொல்லுகிற ஆலோசனைகளை என்ன செய்கிறாங்க? மனைவி ஏற்றுக்கொள்வது கிடையாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நான் பார்க்கிற ஒரு காரியம், நீதிமானுடைய ரத்தப்படி தன்னுடைய வீட்டில் என்ன செய்யக்கூடாதுங்க? வந்து சேரக்கூடாது, சுமத்த வேண்டாம். குடும்பத்தை குறித்த ஒரு அக்கறை. ஒரே வசனம் தான். இதுவரை நாம் சிந்திக்காத ஒரு வேத பகுதி தான். ஆனா இங்கே நீங்க பார்க்கும் பொழுது இந்த நீதிமானாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன செய்யக்கூடாது? தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு ஆபத்து வந்துவிடக்கூடாது. அப்படி ஒரு அவர் சொன்னாங்க. ஆகவே எப்படியாவது அவரை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், நான் இவ்விடத்துல பார்க்கிற இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நீதிக்காக பாடுபட்டவர்கள். என்ன செய்யுங்க? ஒருவேளை அங்கே பிலாத்து நீதி
இதை நல்ல கவனிங்க. தன்னுடைய கணவன் தவறு செய்து விடக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். தன்னுடைய கணவன் தவறு செய்து விடக்கூடாது. அப்படி தவறு செய்தால் அதன் மூலமாய் வருகிற அந்த சாபம் தன்னுடைய குடும்பத்துடைய பிள்ளைகளுக்கு வந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தால் ஒரே வசனம் தான் இல்லையா? ஆனா இதற்கு பின்னாடி இன்னைக்கு குடும்பத்திற்கு தேவையான எவ்வளவு நல்ல ஆலோசனைகள் இருக்கிறது இல்லையா? நல்ல கவனமாக கவனிங்க. கணவன் தவறு செய்கிற பொழுது அதை கண்டிப்பது மாத்திரமல்ல, அதன் மூலமாக என்ன செய்கிறாங்க, நாம் எதற்காக இந்த ஆலோசனைகளையும் ஏற்ற நேரத்திலே நாம் எச்சரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், அதன் மூலமாய் நம்முடைய குடும்பங்களுக்கு என்ன வந்து சேர்ந்துடக்கூடாதுங்க, என்ன வந்துடக்கூடாது, சாபம். நம்மிடத்துல பார்க்கிற ஒரே ஒரு காரியம் தான். இரண்டாவது இன்னொரு விஷயம் அவளத்துல பார்க்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவள் ஒரு ரோம பெண்ணாக இருந்தாலும் அவளுக்கு இன்னொரு விஷயம், அவளுக்குள்ளே தெய்வ பக்தியும் ஞானமும் இருந்தது. மூணாவது என்னதுங்க? நல்ல கவனமாக கவனிங்க. இவளத்துல நான் பார்க்கிற ஒரு பார்வை, பிரியமானவர்களே, அவள் அந்த இடத்துல அவர் இருக்கிற பொழுது, அந்த சொப்பனத்தில் அவர் காண்கிற பொழுது, அந்த வார்த்தை மறுபடியும் வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு நாம் வாசித்த பகுதியிலே உட்கார்ந்து இருக்கையிலே நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். சொப்பனத்திலே கடவுளுடைய தரிசனம் அந்த காலத்தில் என்னங்க, சொப்பனத்திலே தேவன் இடைவெளிகளை நாம் பார்க்க முடிகிறது. இந்த இடத்தை நாம் பார்க்கிற ஒரு விஷயம் என்று சொன்னால், அவளத்திலே தெய்வ பக்தியும் இருந்தது, ஞானமும் இருந்தது. இன்னைக்கு குடும்பத்துல நமக்கு ஒருவேளை பிளாத்தை பார்த்த உடனே நம்முடைய ஞாபகத்துக்கு வருகிறதா இருந்து அவங்க பிளாத்து கைகளை கிடைக்கலாம். இந்த ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு காண்கிறோம். ஆனா இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு விஷயம் என்று சொன்னால், இவனத்திலே நான் பார்க்கிற ஒரு காரியம் வேண்டும் என்று சொன்னால், இவனுங்க சமாளிக்கிற திறமை உடையவள். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது ஏற்ற சமயத்தில் என்ன செய்யறாங்க, கணவனை எச்சரித்தவள். நல்ல கவனமாக கவனிங்க. இவனத்திலே மூணாவது பார்க்கிற ஒரு காரியம், தெய்வ பக்தியும் இருந்தது, ஞானமும் இருந்தது. அதான் என்ன சொல்றாங்க, தெய்வ பக்தியும் ஞானமும் உள்ள மனைவி குடும்பத்திற்கு நிகரற்ற ஒரு ஆசீர்வாதம். அறிவு மட்டும் இருந்தா போதாது. நினைக்கிற ஒரு காரியம் என்னன்னா, கடவுள் கொடுக்கிற அந்த விஸ்டம், ஞானம் மட்டும் இருந்தா நமக்கு போதாது. நல்ல கவனம் கவனிங்க. இந்த ஞானத்தோடு கூட எது நமக்கு அவசியங்க, தெய்வ பக்தி. தெய்வ பக்தியும் ஞானமும் உள்ள ஒரு மனைவிதான் குடும்பத்திற்கு நிகரற்ற ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோங்க, நல்லா யோசித்து பாருங்க. நிகரற்ற ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு பெண்ணை முடிவு செய்வது எப்படி என்று சொன்னால், அவளுக்கு அறிவு இருந்தால் மாத்திரம் போதாது. என்ன சொல்றாங்க, அதோடு கூட சேர்ந்து தெய்வ பக்தியும் கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு பயம் என்ன செய்யணும்னா மனைவிக்கு இருக்க வேண்டுமா? நான் பார்க்கிற இவர்களை குறித்து நான் சொல்லுகிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இவளுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ முதலாவது சொன்ன இவளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிற, முதலாவது சமாளிக்கும் மாற்றம் முடியும். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது ஏற்ற சமயத்தில் என்னங்க, சமயத்தில் எச்சரித்தவர், சமயத்தில் எச்சரித்தவர். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது அங்கே சொல்லுகிற மூன்றாவது வசனம், அதை நான் பார்க்கிற பொழுது நல் ஆலோசனையை வழங்கக்கூடியவர். மூணாவது வார்த்தை என்னங்க, நல்ல ஆலோசனை. நல்லா நான் சொல்றேன், அதனால தான் வெறும் ஆலோசனை நான் சொல்லலை. என்னதுங்க, இராத்தனுடைய இதிலே பார்க்கிற பொழுது சில நேரங்களில் நம்ம ஆலோசனை சொல்லுகிறதுல அது ரொம்ப கவனமாக சொல்லணும். இங்கே நாம் சொல்லுகிற விஷயம் நல்ல ஆலோசனை வழங்குகிறது. நம்மளாம் சொல்றதுல பார்க்கும் பொழுது நான் இதை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, அவளத்துல அவளுடைய அப்ரோச், அணுகுமுறை இருக்கு பாத்தியா, அந்த அணுகுமுறைகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாய் தெரியும் எப்படி இருக்குங்க, ஒரு அமைதியான முறையிலே. இந்த இடத்துல பார்க்கிறவர்கள் சொல்கிறார்கள், அமைதியாக ஞானத்தோடு கூட புத்தியோடு கூட அவள் நல்ல ஆலோசனை வழங்கினார் என்று சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்க, அமைதியாக. ஏன் அப்படின்னு சொன்னா, அதனால தான் அவளை குறித்து சொன்னாங்க, அவள் உயர்ந்த குடியிலே அவள் பிறந்தவள், அவள் நல்ல ஒரு கல்வி உடையவள், நல்ல செல்வாக்கு உடையவள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த பிலாத்து என்னதாங்க இவளுடைய உயர்வுக்கு காரணம் யாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே என்ன பண்ணிருப்பா, நம்மளா தான் என்ன பண்ணிருப்போம், அதை யோசிச்சு பாருங்க. நம்மளா தான் என்ன பண்ணிருப்போம் சொல்லுங்க. நான் பார்த்து உடனே சொல்றோம் இல்லையா, நம்ம குடும்பத்தில் நம்ம சொன்னது இல்லையா, நான் இல்லைன்னா நீங்க இந்த இடத்துக்கு என்ன செய்திருக்க முடியாது, வந்திருக்க முடியாது. ஆனா இந்த இடத்துல பார்க்கிற பொழுது அவளை குறித்து சொல்லுகிற ஒரு விஷயம் தெரியுமா, இந்த இடத்துல அவர் சொல்லி நல்ல ஆலோசனை வழங்குகிறவள் எப்படி சொல்றாரா, அமைதியாய். அதான் இங்க வந்து
அமைதியா. நம்ம ஆலோசனை சொல்லும் பொழுது எப்படி சொல்லணுங்க? சொல்லுங்கண்ணே, நீங்களாம் அமைதியா இருக்கிற பார்த்தபோது இந்த அமைதி எங்க இருக்கணுங்க? சொல்லுங்க, இந்த அமைதி எங்க இருக்கணுங்க? உங்க கணவரோடு கூட நீங்கள் ஆலோசனை சொல்லுகிற பொழுது இருக்க வேண்டும். இந்த அமைதி நம்மளத்துல அங்க இருக்கிறது இல்லையே, அதான பிரச்சனையே. ஆலோசனைங்கிற பேர்ல கடைசியில் என்ன ஆகுதுங்க? அடிதடி தான் முடியுது. அமைதியான முறையிலே ஞானமாய் புத்தியுள்ள மனைவி தன்னுடைய வீட்டை என்ன செய்கிறாங்க? கட்டுகிறாங்க. புத்தியில்லாத ஸ்திரியோ அதை தன்னுடைய கைகளில் என்ன செய்கிறாங்க? இழுத்து போடுகிற மனைவி சொல்லுங்க. அப்ப இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு குடும்பத்துக்கு அவசியம் என்று சொன்னால் கணவன் என்னங்க ஆபத்துல இருக்கிற பொழுது அவருக்கு நல்ல ஆலோசனை என்ன செய்யுங்க? அவருக்கு கொடுக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல தெரியுமா? நல்ல ஆலோசனை கொடுத்தா கூட நம்ம சொல்ற வார்த்தை நம்ம அதை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. இன்னைக்கு இந்த குடும்பத்தின் மூலமாக தேவன் நமக்கு 3 விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஏன்னா நம்ம குடும்பத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த குடும்பத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிற வேலையே இந்த குடும்பத்தின் வழியாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த காரியங்களை நம்முடைய குடும்ப வாழ்வில் என்ன செய்யுங்க? நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்னைக்கு முதல் குறிப்பை நான் சொன்ன என்னதுங்க? சமாளிக்கிற ஒரு திறன் நமக்கு குடும்பத்துக்கு அவசியம். பிரியமானவர்கள், 2வது ஏற்ற சமயத்திலே என்ன செய்யுங்க? அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் சரி, என்ன செய்யுங்க? ஏற்ற சமயத்திலே அவர்களை எச்சரிக்க வேண்டும். தவறுகள் செய்கிற பொழுது ஆபத்திலிருந்தவர்களை பாதுகாப்பதற்கு, நம்முடைய குடும்பத்திற்கு எந்த ஆபத்தும் வந்துவிடாதபடிக்கு நாம் சமயத்தில் எச்சரிக்க வேண்டும். 3வது கடைசியாக என்னதுங்க? சொல்லுங்க, 3வது என்னதுங்க? நல்ல ஆலோசனைகள் என்ன செய்யுங்க? ஒரே வசனம் தான். 3 வசனத்துல தெய்வம் நமக்கு குடும்பத்திற்கு தேவையான நல்ல ஒரு ஆலோசனைகளை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? நல்ல ஒரு கவுன்சிலிங் நமக்கு தந்திருக்கிறார். இந்த 3 நம்ம வாழ்க்கையில என்ன வச்சுக்கோன்னா குடும்பம் எப்படி இருக்குங்க? ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனா உதவி செய்த நினைத்த இந்த பிலாத்து ஆண்டவருக்கு மனதாக இருந்தாலும் முழு மனது அவனுக்குள்ள இல்லாததினால், நல்ல கவனம் கவனிங்க, வேதவசனம் அவனை குறித்து சொல்லுகிறாங்க. கடைசியில் இந்த பிலாத்துடைய நிலைமை எப்படி மாற்றி தெரியுமா? அதாவது இவனை குறித்து வரலாறு சொல்லுகிறது, இவன் பதவி இழந்து அடைந்து திரிந்து அவஸ்தைப்பட்டு அவமானப்பட்டு அவன் தற்கொலை செய்து கொண்டான். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அன்றைக்கு நான் யோசிக்கிறேன், அவள் ஏற்ற சமயத்திலே அவள் எச்சரிப்பு செய்தால், நல்ல ஒரு ஆலோசனை அவள் வழங்கினார். அப்படி என்று சொன்னால் நான் பார்க்கிற ஒரு பார்வை, அந்த நல்ல ஏற்ற சமயத்திலே சொன்ன அந்த வார்த்தைகளை, நல்ல ஆலோசனைகளை வழங்கக்கூடிய பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாததனுடைய விளைவு என்னதுங்க? ரொம்ப அவசியம். நான் நிறைய நேரங்களில் நானும் சொல்லும் பொழுது சில நேரங்கள் என்ன செய்கிறது கிடையாதுங்க, நானும் சில நேரங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஒருவேளை நான் யோசிப்பேன், நானும் எப்படியாவது ஆதாமை போல முயற்சி செய்து பார்ப்பேன். ஆதாமை போல நம்ம முயற்சி செய்து பார்க்க வேண்டிய எப்படிங்க? சொல்லுங்க, அந்த பழத்தை கொடுத்த உடனே என்ன பண்ணாங்க? எந்த ஒரு வார்த்தையும் பேசாம அப்படியே ஏற்றுக்கொண்டான்னு பார்த்தீங்கன்னா, அதை போல நம்மளாம் வாழ ஆரம்பித்தா நம்முடைய குடும்பம் எப்படி இருக்குங்க? பெண்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை என்ன பண்ணாங்க? நம்ம குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமா எதிர்பார்க்கிறார். ஆனா இன்றைக்கு நம்ம உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நல்ல கவனம், சமாளிக்கிற ஒரு சூழ்நிலை பெண்களுக்கு அவசியம். அதே நேரத்தில் கணவன் தவறு செய்கிற பொழுது, ஒருவேளை குடும்பத்திற்கு ஆபத்து வருகிற பொழுது எச்சரிக்கை செய்ய வேண்டும். 3வது என்ன செய்யுங்க? குடும்பத்தை பாதுகாப்பதற்கு நல்ல ஆலோசனை என்ன செய்யுங்க? ஒரு பெண்ணானவர் செய்ய வேண்டும். நான் சொல்ற குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு சொல்லியிருக்க இந்த வார்த்தைகள் எப்படி? தெய்வ பக்தி ஞானமும் நிறைந்த குடும்பம், அந்த மனைவியானவள் இந்த குடும்பத்திற்கு என்னங்க? நிகரற்ற ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதனாலே இன்றைக்கு நீங்கள் நிகரற்ற ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த காலங்களிலே இந்த பிலாத்துடைய மனைவி மூலமாக ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். ஆகவே அதை உணர்ந்து ஆண்டவருடைய கருத்தில் கேட்போம். இல்லை அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? நம்மளும் இந்த பிளாத்தை போல என்ன செய்யுங்க? அவஸ்தைப்பட வேண்டும். நான் சொல்ல முதல் வார்த்தை என்னதுங்க? அவஸ்தைப்பட வேண்டும். என்ன செய்யுங்க? அவமானப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பரிதாபமாக இருக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த பிலாத்தின் மூலமாக ஆண்டவர் 3 விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிலாத்து மனைவியுடைய அந்த காரியம் எப்படிப்பட்ட காரியங்கள்? முதலாவது, சமாளிக்கும் ஆற்றல் உடையவர்.
இரண்டாவது சமயத்தில் ஏற்ற சமயத்திலே எச்சரித்தவள். மூணாவது என்னங்க, நல்ல ஆலோசனைகளை வழங்கி கொடுக்கிறீர்கள். ஆகவே இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற இருவருமே அதை குடும்பத்தை சமாளிக்கிற ஒரு ஆற்றலும், ஏற்ற சமயத்திலே எச்சரிப்பு செய்கிறவர்களாகவும் நல்ல ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் என்பதிலே இவ்விதமான சந்தேகங்களை, அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர்களுக்கு தந்து வழிநடத்துவாராக. தேவன் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.